गाइस இப்போ நம்ம ரெசார்ட்ல இருக்கோம். இப்போ கிளம்பி எங்கே போக போகிறேன்னா மறுபடியும் பாகா பீச் கூட்டு போகிறாங்களா இந்த லூசு பையெல்லாம் கூட்டு போகிறாங்க. ஏய் நான் காவால உட்காரேன், டாவால கூட போய் காவால கூட உட்கார வேண்டாம். அவளுக்கு என்னடா ஓகே. இப்போ நம்மளோட ரூமில் இருக்கோம். ரூமில் இல்லை, ரூமோட ப்ராப்பர்ட்டி இருக்க இடத்துல இருக்கோம். புது ஷார்ட்ஸு அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். அவளே கேட்கறா தண்ணி போட்டுருங்க. அது அப்படிலாம் இல்லை, அப்படிதாங்க சும்மா சொல்றான். ஜூஸ் தான் குடிச்சிட்டு நைட்டு, வேற எதுவுமே குடிக்கல. அதுவும் ஸ்ப்ரைட் தான் குடிச்சேன். அதுல என்னத்தையும் கலந்து விட்டாங்களான்னு தெரியல. ஏய் நான் போதையே போட்டு ஏய் எங்கடா சரி ஓகே. ஜோக்ஸ் அபார்ட், பாகா பீச் போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். இன்னையோட நமக்கு பார்த்தீங்கன்னா கோவாவோட முடிஞ்சு. நீ நைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 11:30. ஏய் நாங்களாம் எக்ஸ்ப்ளோரர். இது என்னோட 4வது ஸ்டேட், தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர் பண்ணேன், 2வது பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட் கவர் பண்ணேன், 3வது வந்து மைசூர் ஸ்டேட்டு, கர்நாடகா ஸ்டேட்டு, இப்போ 4வது வந்து கோவா யூனியன் டெரிட்டரி முடிச்சாச்சு. அடுத்த பையன் மே மாசத்துல ஒரு சூப்பரான ஊருக்கு போறோம். இவர்தான் எங்க கிளாஸோட பாலு. என்ன நானும் தெரியணும்ல, அதை மட்டும் தெரிஞ்சா பாலு ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா ப்ரோ? சாப்பிட்டீங்களா? ஒன்னும் கேட்கா, நீங்க பேசுறதான் கேட்கும். கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா எல்லாம் தெரியும். முன்னாடி என்ன ப்ரோ சாப்பிட்டீங்க? அதாவது மீன் குழம்பு சாப்பிட்டோம். மீன் குழம்பு ரசம் கொடுத்தாங்க. மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கேளு. எப்படி இருந்துச்சு சொல்றான். மீன் அப்படியே நாக்கில் ஒட்டி நிக்குது. என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, ஷார்ட்ஸ் வந்து ஒரு கோடி. பாரு கூட்டா இருக்கு. ஷார்ட்ஸ் 1 கோடி, சட்டை 1 கோடி. இப்ப நம்ம மாட்டுத்தாவடி போறோம். கோரிப்பாளையம் ஏறிக்கப்பா. கோரிப்பாளையம் வண்டி எங்கேயும் நிக்காது. கோரிப்பாளையம் மட்டும் இந்த பஸ் தான்டா. கோரிப்பாளையம் ஏறிக்கப்பா. கோரிப்பாளையம் ஒன்று ஒன்றாப்பா, வேற எங்கேயும் வண்டி நிக்காது. ஏய் யாரா அப்புறம் காதல் பண்றா. ஏய் ஐயோ சாமி வேற. ஏய் கூட்டு போங்கடா. பஸ் டூர் காட்டுறேன் பாருங்க, இடம் ஃபுல் ஆகிட்டே இருக்கு. ஏய் பாலு, அது எங்க இருக்கு பாலு? கட்சி போட்டாச்சு, அவ்வளவுதான். துண்டெல்லாம் போட்டுச்சுக்கா, நாங்களாம் பேகையே போட்டோம் பாத்துக்க. டு இம்ரான் vlogs. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பீச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. கேப் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. என்னடா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர் இப்போ தான் வரும்போது படிச்சு வந்து அதுக்குள்ளேயும் மறந்து போச்சு. கடைசி இந்த கோவாவில் கடைசியான டெஸ்டினேஷன் இந்த ஒரு பீச்சு தான். இங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. மட்கான் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது. பேர் தான் எனக்கு வரமாட்டேங்குது வாயில். ஓகே, இன்னும் இந்த எபிசோடு இந்த இதோட நம்ம பார்த்தீங்கன்னா கோவா முடிஞ்சு. இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 11 o'clock ட்ரெயின் இருக்குது. சரி வாங்க இந்த பீச் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கோவாக்கு கிளம்புறான். எப்படி கேப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரெப்போட கேப்பை தூக்கிட்டே. ரெப்போட கேப்பை தூக்கிட்டியா? ஓகே ஓடாதீங்க. பஸ்ல ஒரே ஆட்டம். வெல்கம் பேக் இம்ரான் யூடியூப் சேனல். இம்ரான் vlogs. பஸ்ல வேற லெவல் ஆட்டம் பண்ணிங்க மாப்ள. பஸ்ல நானும் ஆடவே ஆரம்பிக்கல. ஆடுனீங்களா மாப்ள? இந்த சவுண்ட் எப்படிரா? மீண்டும் போராடி. அது பைப் வரும்போது தான் கத்துவேன். சரி ஓகே. போய் பார்த்தீங்கன்னா பீச் பேர் பார்த்தீங்கன்னா கோல்வா பீச். இதுதான் வாயில் வர மாட்டேங்குது. இப்போ தான் வந்துச்சு, இப்போ தான் போர்டை பார்த்தேன்டா. சூப்பராக இருக்கு. அசிஸ்டன்ட் ரெப்ப ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? முன்னாடி சாட்டை வச்சுக்கிட்டு வந்துருக்கோம். ஏய் சூப்பராக இருக்குடா. ஏய் நேராக நடந்த மாதிரி தான்டா இருக்கு. பாருங்க, ஏதோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கலக்குது. என்ன தண்ணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ? காவா தண்ணியா? மட்டும் தான் பீச் வந்து எந்நேரமும் குடிக்க விடுறாங்க.
ஆமா கிழிக்கிறாங்க அப்புறம் அளவுடுங்க. ஆமா மதியம் போய் குளிச்சியா? நான் குடிக்கவே இல்லடா. குளிக்க விட்டாங்க. நான் எந்த பீச்லயும் இந்த வாட்டி இறங்கவே இல்லை. இல்லாட்டி கூட விழிச்சுப்பா தம்பி ஒரே கிளியா. நான் குளிச்சு தள்ளி இருக்கேன்ப்பா. ஐயோ பீச்சில் வந்தாலே கால் நரைச்சி ஆகும். சரி ஓகே. அப்படியே ஈவினிங் சன் செட் இருக்குமா, சன்லாம் காணாம போயிடுச்சு. மணி 7 ஆச்சு. நாசமா போச்சு. 7 மணிக்கு கரெக்டாக வந்துருக்கு. அப்படியே ஒரு சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. மூஞ்சியை காமிக்கிறேன், அதை மட்டும் காமிச்சிட்டு காமிக்க அவ்வளோதான். ஏன் மூஞ்சி வேண்டா காமிக்கணும்? நான் எவ்வளோ அழகா தெரியுமா? சுற்றி காமிக்கிறேன்றப்போ இப்படி காமின்றேன். ஓ அப்படி சொல்றீங்க. பார்த்துக்கோங்க, அழகா இருக்கா? ஷேக் ஆகும்டா எப்படி நடக்குது. ஓகே, கடல் உள்வாங்கி இருக்கு கைஸ். பாருங்க கைஸ், கீழே தெரியுதா கைஸ்? அங்க கடைசியில் போயிருக்கு. அங்க இருக்கு மணலோட தட்டு. என்ன படம்? மணல் அங்க இருக்கு. வெளில வரும்ல, அந்த மாதிரி வெளில வரும். யோசிச்சு பாரு. சனியை முடிச்ச கிராக்கி பேலே வாயில வசம் வச்சு தேயிடா. நல்ல வார்த்தையே வராதடா. என்ன படத்துல? ஏதோ ஒரு படம். ஆனா சுனாமி வரும். நீர்ப்பறவையாச்சு. நீர்ப்பறவை வந்து இந்தது தெரியல மக்களே. உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. யார் ஹீரோ? யாரா ஹீரோ? லைட் அடிக்கிறாங்க ஐஸ்வரத்துல இருந்து. லைட் ஹவுஸாடா? என்னமோ லைட் அப்பப்போ வந்துட்டு போகுதுடா. போக கூடாது அப்படின்றதுக்காக. எங்கடா? ஆமாண்டா, காலையாச்சும் வந்ததுக்கு போய் நினைச்சிட்டு வருவோம். சரி, நான் கேமரா பார்த்து பேசுறேன் வரல, சும்மா அப்படியே பேசுறேன். என்ன சொல்றது? ஸ்டார்டிங்ல வெல்கம் டு எப்படி வைப்பேன்? வெல்கம் டு இம்ரான். இதேதான், நார்மல் தான். வெல்கம் டு இம்ரான் vlogs. இப்போ என்னன்னா, தம்பி இம்ரான் வந்து சரியான அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, வேதனைப்பட்டு ஓரமா நிக்கிறாப்புல. சரியான அவமானம். நான் என்ன பண்ணேன்? விலை குறைச்சாகணும் ஒரு கடையில போய் இஸ் a big யூடியூபர்ன்றேன். இவன் இந்தியில என்னென்னமோ அடிச்சு விடுறான். ஒரு அக்கா தமிழ்ல கவகி வந்தாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வாரா போயிட்டு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நான் வந்து போடுறேன். எப்படி பேக் திருப்புறது ஒண்ணுமே தெரியலையே. சரி அப்படி சட்டை கீழே இருந்தா தச்சு முடிச்சிடுதுலா. போயிட்டு பேரம் பேசுறது அசிங்கமா இருக்குங்க. நான் எங்க அம்மா பேரம் பேசாலே ஓடி எங்கிட்டாச்சும் போயிருவேன். சரி, இந்திக்காரங்கனால தான் வந்து பேரம் பேசிட்டு இருக்கேன். இப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்க முன்னாடியே ரொம்ப கேவலமா அவமானப்பட்டிருந்தா டேக் பண்ணி விடுங்க கீழே கமெண்ட்ல. இவனே என்ன டேக் பண்ணுவான். இன்னொரு வீடியோ இப்போ இந்த கிளாஸ் குறைச்சு வாங்குறாங்களா இல்லையான்னு பாப்போம். வாங்க. 500 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு கேக்குறாங்க. கொடுக்குறாங்களா மாட்டாங்களா? இவங்க வாங்குவாங்களா மாட்டாங்களான்னு பாப்போம். வாங்க. இவன் வேற இப்பெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சும்மா அடையாக போட்டுக்கிட்டு பண்ணாதீங்க. இனி யாரும் நான் மட்டும் ஏதாச்சும் ஆரம்பிச்சிருந்தேன்னா டாப்ல போயிருந்துருப்பேன். கை வலிக்குது. இப்ப இங்க இன்னொரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த அக்கா வந்து இந்திக்கார அக்காவாம். அதனால எனக்கு அது பல உருட்டுகளை போட்டு வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன வாங்குறாங்க. இதுல கேமரா எப்படி திருப்பானே எனக்கு தெரியல. திருப்பாங்க இம்ரானே போன கையில பத்திரமா வச்சுக்கோ. அதை எவ்வளவு சொன்னா எவ்வளவு கேட்டிருக்கேன்? 450 ரூபா சொன்னாங்க. நான் 100 ரூபாய்க்கு கேட்டிருக்கேன். காரி துப்பி அனுப்பிடுறாங்க நினைக்கிறேன். வாங்குவாங்களா மாட்டாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்கிட்டா இம்ரான் ஃபைனல் பிரைஸா? நான் வரேன், போயிட்டு வரேன். இந்த சவாலுக்கு நான் வரல. அவ்வளவுதான், வாங்க முடியல அவனால. இதுக்கெல்லாம் ஒரே ஆளே ஹுசைன் சார் தான் கரெக்ட்டா இருப்பாரு. சார் இப்போ உங்க திறமையை காட்டுங்க. 80 ரூபாய் வாங்கிட்டாங்க. இந்த பேப்பர் திருத்தற வேலை குறையுது. 20 रुपया कम करो, नहीं तो मैं YouTube में जरा हेल्प करेगा। YouTube पे 180 का है। 180 हां ले लो। 10 रुपया कम कर ले लो। कितना 90 रुपए दे दो। 90 रुपए சார் ஓட என்ன சொன்னே? 80 ரூபாய் 75 ரூபாய் 80 வாங்கியா 80. நீ பேசுறா, அவர் பார்த்தா தெரியுதுடா. வேல்றா யூடியூபர் கேளு. 80 ரூபாய் தரல நான் வாங்குவேன். குடு குடி கேளு 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 கேளு. சார் என்ன வேணும் வாங்குங்க சார், உங்களால முடியும் சார். अरे भैया ये देखो ना, एक फैकल्टी का ये काम करते हैं तो क्या करता हूं? क्वालिटी इससे कम आना है। 180 का
சார் எங்கிட்ட சாக்லேட்ல ஏதோ அழகா கொடுத்துருங்க சார். ஆமா நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். பிக்சர் நல்லா இருக்கு இப்ப எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாமே நல்லா இருக்கும். கேளுங்க சார், கேளுங்க சார். உனக்கு எது வேணும்? எங்க அம்மா பேசிட்டு வரேன் அவருக்கு ஒரு டாஸ்க் சார் 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 ஒரு நிமிஷம் கூட வாங்க சார். வாங்க சார் வாங்க. உசேன் சாருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தோம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபீஸா குறைச்சாரு. இதே சாக்லேட்டே இப்போ நீங்க 100 ரூபான்னு சொல்றாங்க, 80 ரூபாய்க்கு பேசி வாங்கிடுறீங்க. சார் வந்து இப்ப சாம்பிள் வாங்கி தரணும். சாம்பிள் வாங்கி தரணும் சார் நீங்க. இப்போ நீங்க இதை வந்து எங்களுக்கு 80 ரூபீஸ்க்கு வாங்கி தரணும். சார் சாம்பிள் 100 சார் சாம்பிள் வாங்கி கொடுங்க. அவருக்கு எழுதி தெரியும் நீங்க பேசி வாங்கி தரீங்க. இந்த வாயை மட்டும் தான் தெரியும் சாம்பிள் மட்டும் கொடுங்க சார் போதும். அது கூட நான் வேணா பைசா போட்டு வாங்கி கொடுத்தா அது சாம்பிளா தரேன் அப்படிலாம் கிடையாது. ஒண்ணு சாம்பிள் வாங்கி தரேன் போட்டா பெரிய பில்லா. டியூஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொரு பாக்ஸ் வாங்கியிருக்கோம். போய் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சாருக்கு வர்த்திகரமாக டாஸ்க்கு செஞ்சுட்டாரு. 80 ரூபீஸ்க்கு வாங்கிட்டாரு. ஆமாம் வேற லெவலா. உசேன் சார் பயலேடா. ஓகே கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 90 ரூபாய்க்கு வாங்கியா? நாங்க 80 ரூபாய்க்கு. இல்ல இல்ல 90 ரூபா தான். ஏய் நான் 180 ரூபாய் தான் ஜிபே பண்ணேன். 180. நீலாம் பிகாம் தேர்ட் இயர் படிக்கிறீங்க. நண்பர்களே 80 100 கேட்டுக்கங்க. 80